கேரளாவில் நடந்த நிலச்சரிவுக்கு யார் காரணம்? இயற்கையா, மனிதர்களா? இந்த பேரிடரை தடுக்க தவறியது யார் குற்றம்? மத்திய அரசா, மாநில அரசா? தொடர்ந்து இது போன்ற இயற்கை பேரிடர்களிலிருந்து நம்மை பாதுகாப்பது எப்படி? மாதவ் காட்கில் உட்பட பலருடைய அறிக்கை என்ன சொல்கிறது? இதை குறித்து தான் இன்றைக்கு இந்த காணொலியில பார்க்க போறோம். அனைவருக்கும் வணக்கம். கேரளாவில் பெய்த கனமழை காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டு முழுமையாக 3 கிராமங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட இன்றைய நிலவரப்படி 300க்கும் மேற்பட்டோர் உயிர் பலியாயிருக்கிறார்கள், 700க்கும் மேற்பட்டோர் காணாமலாயிருக்கிறார்கள். அதனை தேடும் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 1000த்திற்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். கேரள அரசு மீட்பு பணிகளை முன்னின்று செய்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நேரில் சென்றிருக்கிறார். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நிதியுதவி செய்திருக்கிறார். மற்ற உதவிகளும் செய்வதாக உறுதியளித்திருக்கிறார். இதற்கிடையில் மத்திய அரசு நாங்கள் முறையாக எச்சரிக்கை விடுத்தோம், ஆனால் அதனை கேரள அரசு கண்டுகொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டியது. அதற்கு பினராயி விஜயன் அவர்கள் பதில் சொல்லியிருக்கிறார். நீங்கள் மஞ்சள் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட் தான் கொடுத்தீங்க, ரெட் அலர்ட்லாம் கொடுக்கல என்று பதில் சொல்லியிருக்கிறார். என்ன நிலவரம், இந்த நிலச்சரிவுக்கு யார் காரணம் என்கிற கேள்விகளும் இன்றைக்கு எழும்பியிருக்கிறது. முதல் நாளில் அங்கே 30 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. 2வது நாள் முடிவில் கிட்டத்தட்ட 58 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. ஆனால் இந்த மழை மட்டும்தான் இந்த நிலச்சரிவுக்கு காரணமா என்றால் இல்லை. சூழலியல் சம்பந்தமாக இங்கே இருக்கிற உலக நாடுகளிலேயே இதுக்கான சரியான பார்வை இல்லை. அது இந்தியாவிலும் அப்படித்தான், கேரளாவிலும் அப்படித்தான். இதில் கேரளா என்ன தவறு செய்திருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. 2022ஆம் ஆண்டு ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறது. இந்த இப்போது நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிற இந்த பகுதிகளை ஆய்வு செய்து இந்த பகுதிகளில் கட்டடம் கட்டக்கூடாது, ரிசார்ட்டுகள் நடத்தக்கூடாது, மக்கள் வசிப்பதற்கான இடம் இல்லை என்று அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே அங்கே இருக்கிற கட்டிடங்களை இடிக்க வேண்டும், அங்கே இருக்கிற 4000 குடும்பங்களை அகற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது. ஆனால் அந்த உத்தரவை கேரள அரசு முறையாக பின்பற்றி அதனை நடைமுறைப்படுத்தவில்லை. ஒரு சிலரை மட்டும் அகற்றியிருக்கிறார்கள், ஆனால் முழுமையாக அதை செய்து முடிக்கவில்லை. இன்னொன்று ஐஐடி டெல்லியினுடைய ஆய்வறிக்கை. அந்த ஆய்வறிக்கையில் இப்போது நடந்திருக்கிற இந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிற பகுதி 52% நிலச்சரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது என்று அறிக்கை கொடுத்திருக்கிறது. அந்த அறிக்கையையும் கேரள அரசு கண்டுகொள்ளவில்லை. மாதவ் காட்கில் என்கிற சூழலியல் அறிஞர் மேற்கு தொடர்ச்சி மலைகளை தொடர்ந்து ஆய்வு செய்து வருகிறார். 20 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் இந்த மலைகளை ஆய்வு செய்து 10 ஆண்டுகளாக ஆய்வு செய்த அறிக்கையை முன்வைத்தார். அந்த அறிக்கையில் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை மிகவும் பழமையானது, மிகுந்த டென்சிட்டி கொண்டது, ஆகவே இதை பாதுகாக்க வேண்டும், இதன் மீது தொழில்கள் தொடங்கக்கூடாது, இந்த வளங்களை பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார். அதில் கனிம வளங்கள் தோண்டுவது, நியூட்ரினோ போன்ற திட்டங்களை இதில் அனுமதிக்கக்கூடாது, இதில் சுற்றுலாத்துறைகளுக்கு பயன்படுத்துவது, காடுகளை அழித்து கட்டிடங்கள் கட்டுவது கூடாது, இது நமக்கு மிகுந்த மழையை தருகிறது, பெருமழையை தடுக்கிறது, சூறாவளி போன்ற ஒன்றை இதை இந்த தொடர்ச்சி மழை என்பது தடுக்கிறது என்ற ஒன்றையும் செய்திருக்கிறார். ஆனால் இந்த அறிக்கையை மிக தீவிரமாக கேரள அரசும் எதிர்த்தது, இந்திய அரசும் எதிர்த்தது. அது மட்டுமல்ல, கஸ்தூரிரங்கன் அறிக்கை கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இந்த இடங்கள் கட்டிடங்கள் கட்டுவதற்கான பகுதியில், இதில் கட்டிடம் கட்டக்கூடாது, இங்கே இருக்கிற மக்களை அகற்ற வேண்டும், இதனை பாதுகாக்கப்பட்ட மலைப்பகுதிகளாக அறிவிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இஸ்ரோவினுடைய அறிக்கைப்படி இந்தியாவில் இருக்கிற 20 பகுதிகள், நிலச்சரிவுகள் ஏற்படுகிற 20 பகுதிகளில் 7 பகுதிகள் கேரளாவை சார்ந்தது. இப்போது ஏற்பட்டிருக்கிற 3 பகுதிகளும் அதில் அடங்கும். இப்படி சூழலியல் சார்ந்த எந்த அறிக்கைகளையும் கேரள அரசோ இந்திய அரசோ கண்டுகொள்ளவில்லை. இந்திய அரசு தொடர்ந்து இந்த கனிம வளங்களை தோண்டுகிற பணியை செய்கிறது, சுரங்கங்கள் வெட்டுகிறது. இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் நியூட்ரினோ திட்டத்தை அறிவித்தார்கள், அது மக்கள் போராட்டத்திற்கு பிறகு கைவிடப்பட்டது. இப்படி பல்வேறு பகுதிகளில் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இவர்கள் பொருளியல் சார்ந்து தொழிற்சாலைகளை தொடங்குவது, தொழில்களை நடத்துவது தான் இது போன்ற பேரிடருக்கு காரணம் என்று சமூக ஆர்வலர்கள், சூழலியல் ஆர்வலர்கள் குற்றம் சுமத்துகிறார்கள். இப்போ இயற்கை வளங்களை வகை தொகையின்றி பயன்படுத்துவது என்பது உலகம் முழுக்க ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்கிறது.
கம்யூனிஸ்ட் கட்சிகளே கூட இதனை முறையாக பின்பற்றுவதில்லை. தொழில் சார்ந்து நிதி சார்ந்து தான் இந்த வளங்களை பார்க்கிறார்களே தவிர இயற்கையை பாதுகாக்க வேண்டும், அது மனிதருக்கு மிக முக்கியம் என்கிற கருத்து எந்த அரசிடமும் இல்லை என்பதனுடைய விளைவு தான் நம்ம இன்னைக்கு சந்திச்சிருக்கிறோம், இந்த பேரிடரை சந்திச்சிருக்கிறோம்னு பார்க்குறோம். இந்திய அரசு இதில் முக்கியமான குற்றவாளி. ஏன்னு சொல்கிறேன்னா, இவங்க குறிப்பாக பிஜேபி அரசு என்விரான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் என்று 2020 ஒரு நோட்டிஃபிகேஷன் கொண்டு வந்தாங்க. ஏற்கனவே 2006 இருந்த இந்த சட்டத்தில் பல மாற்றங்களை அவ்வப்போது கொண்டு வந்தாங்க. அந்த மாற்றங்களை இணைத்து புதிதாக சில மாற்றங்களையும் கொண்டு வந்து ஒரு டிராஃப்ட் கொண்டு வந்தாங்க. அந்த டிராஃப்டில் இந்த சூழலியல் சிக்கல் முதன்மையானது. ஏற்கனவே சூழலியல் தாக்கு மதிப்பீட்டு அறிக்கை பெற்று மக்கள் கருத்து கேட்பு நடத்தி தான் ஒரு தொழிலை தொடங்க முடியும். ஆனால் இந்த சட்டத்திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தேவையில்லை, இது எல்லாமே தொழிலை தொடங்கி கொள்ளலாம், தொழில் தொடங்கிய பிறகு இந்த சான்றிதழ்கள்லாம் வாங்கி கொள்ளலாம் என்ற ஒரு சட்டத்திருத்தம் கொண்டு வரப்பட்டது. அது மட்டுமல்ல, சுற்றுச்சூழல் அமைச்சகத்திடம் முன்னனுமதி பெறவும் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு திருத்தமும் இதில் கொண்டு வந்தாங்க. இன்னொரு முக்கியமான திருத்தம், அரசினுடைய கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த தொழில்கள் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான தொழில்களில் சுற்றுச்சூழல் அனுமதியே தேவையில்லை அப்படிங்கிற ஒன்றையும் கொண்டு வந்தாங்க. மக்கள் கருத்து கேட்போம் இந்த மாதிரியான தொழில்களுக்கு தேவையில்லை. இன்னும் சிறப்பு பொருளாதார மண்டலங்களில் அந்த நிலத்தை கைப்பற்றுவதற்கு கூட மக்கள் அனுமதி தேவையில்லை, அரசு நினைத்தால் அந்த நிலங்களை கைப்பற்றி கொள்ளலாம், அதற்கு எந்த தடையும் இல்லை அப்படிங்கிற ஒரு சட்டத்திட்டத்தையும் கொண்டு வந்தாங்க. அந்த சமயத்தில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாட்டில் சிறப்பு பொருளாதார மண்டலங்களை தமிழ்நாடு முழுவதும் பல பகுதிகளில் அறிவித்தாங்க. சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் கடலுக்கு அருகே மலைக்கு அருகே இருக்கிற பல இடங்களை அறிவித்தாங்க. இன்றைக்கி காட்டுப்புள்ளி துறைமுகம் என்று பல துறைமுகங்கள் வருது. இன்னும் கூடங்குளத்தில் அதை விரிவாக்க பணிகள், நெய்வேலியில் அப்படி தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கு. உடன்குடி மின்சார திட்டம், இந்த மாதிரியான பல திட்டங்கள் நடைபெற்றிருக்கு. இது எதுவுமே அரசு நினைத்தால் இந்த நிலங்களை கைப்பற்ற முடியும், மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடத்த தேவையில்லை, சூழலியல் சார்ந்த எந்த அனுமதியும் பெற வேண்டியதில்லை என்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அது கடுமையான எதிர்ப்பும் தமிழ்நாட்டிலிருந்து வந்தது, இந்தியா முழுக்க வந்தது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த சூழலியல் சார்ந்த கவனம் உலகம் முழுக்க இல்லை, அதனுடைய ஒரு பிரதிபலனை தான் இன்றைக்கு கேரளாவில் நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் என்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. உலக நாடுகள் இதற்காக பல மாநாடுகள் நடத்துகிறாங்க, பல அறிக்கைகளை முன்வைக்கிறாங்க, பல ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுறாங்க. இந்த ஒப்பந்தங்களை கண்டுகொள்ளாமல் இருக்கிறதுல மிக முக்கியமான 2 நாடுகள், ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று இந்தியா. பொதுவாக டொனால்ட் ட்ரம்ப் இது போன்ற ஒப்பந்தங்களை சூழலியல் சார்ந்து இயங்குகிறவர்களை கேலி கிண்டல் செய்வது, அவர்களை அவமானப்படுத்துவது, இதெல்லாம் பொழுதுபோக்குக்காக இவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் என்று விமர்சிப்பது என்று இதனை ஒரு பெரிய விஷயமாகவே அவர் எடுத்துக்கொள்ளவில்லை. அவருடைய நண்பரான மோடியும் அப்படித்தான் இருக்கிறார். மோடியும் ஜோ பைடனும் கடந்த ஆண்டு ஒரு முக்கியமான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். அதாவது அமெரிக்காவினுடைய கனிம வளங்கள் எவையெல்லாம் தீர்ந்து போகக்கூடிய நிலைமையில் இருக்குது, பாதுகாக்கப்பட வேண்டிய கனிம வளங்களாக இருக்குது என்று கணக்கெடுத்து மற்ற நாடுகளிலிருந்து இதனை எப்படி நாம் ஏற்றுமதி இறக்குமதி செய்வது என்கிற ஒரு ஆய்வை செய்து சில இந்தியாவில் இருக்கிற கனிம வளங்களை ஆய்வு செய்து எத்தனை கனிம வளங்கள் இப்படி முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்று ஒரு அறிக்கை சமர்ப்பித்தார்கள். இந்த அறிக்கையின் அடிப்படையில் இந்தியா அமெரிக்காவுக்கு இந்த கனிம வளங்களை கொடுப்பது, ஏற்றுமதி செய்வது என்று ஒரு ஒப்பந்தத்தை ஜோ பைடனும் இந்திய பிரதமர் மோடியும் போட்டிருக்கிறார்கள். இப்படி கனிம வளங்களை வெளிநாட்டுகளுக்கு விற்பது, வகை தொகை என்று தோண்டி எடுப்பது என்கிற சிக்கல் நாளடைவில் இது போன்ற பேரிடர்களை அதிகரிக்க செய்யும் என்பது திட்டவட்டமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. ஆகவே சூழலில் சார்ந்த விஷயங்களில் எந்த அரசுக்கும் ஆதரவு தெரிவிக்காமல் மக்கள் விழிப்போடு இருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் கூட கடலுக்குள்ளே பேனா வைக்கிறது, கலைஞருக்கு பேனா சிலை வைக்கிறது என்கிற பிரச்சனை வந்தபோது நாம் உடனடியாக ஒரு அறிக்கை விட்டோம். இது சூழலில் சார்ந்த கேடுக்கு வழிவகுக்கும், இதனை உடனே தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று. இப்போது பீச்சில் கல்லறைகள் எழுப்புவது, கடலுக்குள்ளே இது மாதிரி பேனாவை வைப்பது என்பதெல்லாம் சூழலியல் புரிதல் இல்லாமல் செய்வதாக தான் நம்ம பார்க்குறோம்.
ஆக இந்த வளங்களை பாதுகாக்க வேண்டும். இந்த வளங்களை பாதுகாக்காமல் போனால் இது போன்ற பேரிடர்களை சந்திக்க நேரிடும் என்பதுதான் நாம் இன்றைக்கு பார்க்க வேண்டியது. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.